ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொளியில் பேராசை பெருநஷ்டம் என்று சொல்ல பல கதைகள் இருந்தாலும் சிரிப்பு கதைகள் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு கதையை பார்ப்போமா? ஒரு கஞ்சன் நீண்ட நாட்களாக பிள்ளையாரை கும்பிட்டு தனக்கு ₹1,00,000 வேண்டும் என்று வரம் கேட்டு கொண்டிருந்தான். அதற்காக ஒரு தேங்காய் உடைப்பதாகவும் வேண்டிக் கொண்டான். திடீரென்று பிள்ளையார் ஒரு நாள் அவன் முன் தோன்றி, பக்தா, உன் பக்தியை கண்டு மெச்சினேன், இதோ ₹1,00,000 பெற்றுக்கொள் என்று கொடுத்தார். அந்த மகாபக்த கஞ்சன் ரூபாயை எடுத்துக்கொண்டு சென்னை மார்க்கெட் ஒன்றில் தேங்காய் விலையை விசாரித்தான். ஒரு தேங்காய் 4 அணா என்று சொன்னார்கள். விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதே என்று யோசித்த கஞ்சன் விலை குறைவாக எங்கு கிடைக்கும் என்றும் விசாரித்தான். திருச்சியில் 2 அணாவுக்கு தேங்காய் கிடைக்கும் என்று வியாபாரிகளில் சிலர் கூறினார்கள். உடனே கஞ்சன் திருச்சிக்கு டிக்கெட் வாங்கி கொண்டு ரயில் ஏறி திருச்சி மார்க்கெட்டில் தேங்காய் விலையை விசாரித்தான். திருச்சி மார்க்கெட்டில் தேங்காய் விலை 2 அணா என்று சொன்னார்கள். வேறு எங்கு போனால் இன்னும் குறைவாக கிடைக்கும் என்று விசாரித்தான். மலபார் பக்கம் சென்றால் சும்மா இனாமாகவே கிடைக்கும் என்று கூறினார்கள். அதன்படி கஞ்சமகாபிரபு மலபாருக்கு புறப்பட்டு சென்று ஆற்றங்கரை ஒன்றில் இருந்த தென்னை மரத்தின் மீது ஏறி தேங்காய் பறித்தான். அத்தென்னை மரத்தின் உச்சி வளைந்து ஆற்றின் பாதி வரை போய் நின்றது. அந்த நேரம் பார்த்து காற்றும் மழையும் அடித்ததால் தேங்காய் பறித்து கொண்டிருந்த கஞ்சனின் கால் நழுவியது. மட்டையை பிடித்து கொண்டு தொங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆற்றிலும் வெள்ளம் கரை புரண்டோடியது. அச்சமயம் யானையை குளிப்பாட்டுவதற்காக யானை பாகன் ஒருவன் வந்தான். அவனை பார்த்ததும் கஞ்சன், யானை பாகா, தயவு செய்து யானை மீது நின்று மெதுவாக என் காலை பிடித்து இறக்கி விட்டுவிடு. என் மடியில் ₹1,00,000 வைத்திருக்கிறேன், அதில் ₹5,000 உனக்கு தருகிறேன் என்று கெஞ்சினான். காலை பிடித்தால் ₹5,000 கிடைக்கிறது என்றதும் யானை பாகன் யானையை ஆற்றின் மத்தியில் நிறுத்தி மட்டையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த கஞ்சனின் காலை பிடித்தான். இச்சமயம் பார்த்து யானை மெதுவாக நகர்ந்து சென்றது. யானை பாகன் கஞ்சனின் காலை கெட்டியாக பிடித்து கொண்டு, தம்பி, மட்டையை ஜாக்கிரதையாக பிடி, விட்டுவிடாதே. என் மடியில் ₹10,000 இருக்கிறது, அதை உனக்கு நான் தருகிறேன் என்று அலறினான். இச்சமயம் வேறொருவன் ஒட்டகத்தை குளிப்பாட்டுவதற்காக அங்கு வந்து சேர்ந்தான். அவனை மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கஞ்சனும் யானை பாகனும் பணம் கொடுப்பதாக கெஞ்சி ஒட்டகத்தின் மீது நின்று காலை பிடித்து இறக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அவனும் லாபத்தை கண்டு மகிழ்ந்து அபாயத்தை பொருட்படுத்தாமல் ஒட்டகத்தை கொண்டு வந்து நிறுத்தி யானைப்பாகன் காலை பிடித்தான். அவன் யானைப்பாகனின் காலை பிடித்ததுதான் தாமதம். ஒட்டகம் வெள்ளத்தோடு சென்றது. ஒட்டகக்காரன் யானைப்பாகன் காலை கெட்டியாக பிடித்து கொண்டு கஞ்சனை பார்த்து, தம்பி, மட்டையை ஜாக்கிரதையாக பிடி, மட்டையை விட்டுவிடாதே. என் மடியில் ₹5,000 இருக்கிறது, அதையும் நான் உனக்கு தருகிறேன் என்று கத்தினான். மட்டையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த கஞ்சன் யானைப்பாகன் தருவதாக சொன்ன தொகையையும் ஒட்டகக்காரன் தருவதாக சொன்ன தொகையையும் மனதால் கூட்டி கூட்டி பார்த்தான். கணக்கு சரியாக வரவில்லை. கஞ்சன் எதையும் விரலை விட்டு எண்ணி பழக்கமுள்ளவன். ஆகையால் இருவர் தருவதாக சொன்ன தொகையையும் தன்னிடம் உள்ள தொகையையும் மொத்தமாக எண்ணி பார்க்க விரலை விட்டான். விரலை விட்டதுதான் தாமதம். மூவரும் ஆற்றோடு மூழ்கி போனார்கள், மடியில் இருந்த பணத்தோடு. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.